இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தெளிவாக ஆஹா கல்யாணம் சீரியலில் மகா கார்னர் பண்ணுறதுக்கு ஐஸ்வர்யாவில் ஆரம்பிச்சு. ஐஸ்வர்யா ஒரு நன்றி கெட்ட ஒரு பிறவி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சொந்த குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நமக்கு இந்த பணக்கார வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக கிட்டத்தட்ட குடிபோதையில் இருந்தவரோட சேர்ந்து இப்போ ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான முயற்சிகள்லாம் அவர் ஈடுபட்டு இருக்காங்க. இதெல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாவை வேலைக்கு போகக்கூடாது, அதுவும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த குடும்பமே குறிக்கோளாக இருக்கு. இப்போ மகா அங்கே பேசிட்டு வந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குடைச்சல் தான் வரப்போகுது. ஏன்னா எதுக்கு போய் பேசினேன், சும்மா இருந்த விஷயம் கூட நீ பேசி 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 என்ன பெருசாக்கி விட்ட அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது டக்குன்ட்டு சூர்யாவிலேருந்து ஆரம்பிச்சு வேதாச்சலம் வரைக்கும் எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி கால் பண்ணி உங்கள் குடும்பமே சூப்பர் சார், கிரேட்டு சார், அதுவும் ஒரு பொண்ணை நீங்கள் அவங்க கல்யாணத்துக்கு பிறகு உங்களுடைய பணத்தை வச்சு அமுக்க நினைக்காம அவங்களுடைய சுதந்திரமாக உங்களை விட்டுருக்கீங்களே, உங்களை இப்போ பேட்டி எடுக்கணும்னு தோணுது, நீங்கள் அவ்வளோ சூப்பராக எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு ஓவராக எல்லாத்தையும் பேசுகிற மாதிரியும் மீடியாக்காரங்களாம் பேட்டி எடுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்க மாதிரியும் இந்த குடும்பத்தை பற்றி பாராட்டி டிவி நியூஸில் வர மாதிரியும் சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூர்யாவுக்கு அப்படியே மாற்றி 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 ஃபோன் கால் பண்ணி வாவ் சார், பரவாயில்ல சார், உங்கள் பிஸ்னஸ் அவ்வளோ பெருசு இருக்கும் போது அவங்களோட சின்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் பண்ணுன்னு சரி அலோவ் பண்ணிருக்கீங்களே, பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொன்னதுனால குடும்பமே சேர்ந்து சரி ஓகே நமக்கு நல்ல பேர் தான் கிடச்சிருக்குது. மகா அப்படி இப்படி செஞ்சாலும் கூட நமக்கு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா நம்ம சொல்லாமல் போய் இந்த பொண்ணு பண்ணிச்சு நினச்சாலும் கூட ஃபைனலாக குடும்பத்துக்கு நல்ல பேர், பாரம்பரியம் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறதுனால சரின்னு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ராஜலட்சுமிக்கும் சித்ராவுக்கும் நோஸ் கட் ஆக போகுதுங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதன் பிறகு தான் இவங்க கண்டினியூஸாக போய் அங்கே போய் வேலை செய்யலான்னு போகிறது. சூர்யாவுக்கு இருந்தால் அது மனசு கொஞ்சம் ஒத்துக்காமல் இருக்கிறத ஒரு எண்ணெயை ஊற்றி விடுற காட்சிகள், அதை இவங்க கையும் களவுமா வீடியோ ஆதாரத்தோட பிடிச்சி நீயும் மண்ண மிதியா அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லி செலவழிக்க அவரையும் கூட்டு போகிறது சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. நீங்கள் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா